வணக்கம் நண்பர்களே. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் எம்பி பதவி நீக்கப்படுமா? யார் இந்த ஓஷல ஹெரத்? இந்த ஓஷல ஹெரத் இதற்கு முதல்ல போட்டிருக்கிற இதே மாதிரியான ஒரு வழக்கில் அவருக்கு கிடைத்த தீர்ப்பு என்ன? இந்த ஓஷல ஹெரத்துக்கு பின்னுக்கு யார் இருக்கிறாங்க என்பது தொடர்பான விடயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கதைக்க போகிறோம். நீங்கள் நம்ம உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ரைட், இப்போ என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய எம்பி பதவி தொடர்பாக ஓஷல ஹெரத் என்று சொல்லப்படுகின்ற நபர் ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் செஞ்சிருக்கிறார். எதற்காக இந்த வழக்குன்னு சொன்னால், ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஒரு அரச உத்தியோகத்தராக, அதாவது வந்து எங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஒரு வைத்தியர். அவர் வந்து ஒரு வைத்தியராக, அரச வைத்தியராக இருந்து கொண்டு பாராளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட முடியாது. அவர் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் சரிதான், ஒரு அரச கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்து கொண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து அரசியலில் போட்டியிட முடியாது. இது வந்து ஒரு சட்டம். அப்போ பார்த்தோம்னு சொன்னால், நம்ம வந்து இதுக்கு முதல்ல ஒரு வீடியோவில் வந்து இது தொடர்பாக வந்து கதைச்சிருக்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சுகாதார அமைச்சால் வந்து ஏற்கனவே வந்து அவர் வந்து பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிற நபர் ஒருவர் திரும்ப வேலையை ரிசைன் பண்ணணுமா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அப்போ பணி ஏற்கனவே இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிற நபர் ஒருவர் திரும்ப பணியினை வந்து ரிசைன் பண்ண தேவையில்லை என்ற ஒரு விஷயம் வந்து நாங்கள் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த வழக்கு வந்து இப்போது தான் இந்த வழக்கு வந்து பேசப்படுகின்றது. இந்த வழக்கு வந்து சில வேளை முன்னமே போடப்பட்ட வழக்காக இருக்கலாம். இப்போது இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு எடுக்கப்பட்டதால் இந்த வழக்கு தொடர்பான விடயங்கள் வந்து இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வழக்கு வந்து அடுத்ததாக எப்போ நடக்க போகுன்னு சொன்னால், ஜனவரி, அதாவது வருகின்ற வருடம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வந்து இந்த வழக்கு வந்து நடைபெறப் போகின்றது. இந்த வழக்கில் ஓஷல ஹெரத் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஒரு அரச ஊழியர். அப்போ ஒரு அரச ஊழியராக, அரச வைத்தியராக இருந்து கொண்டு அவர் வந்து தன்னுடைய வேலையினை வந்து ரிசைன் பண்ணவில்லை. ரிசைன் பண்ணாமல் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டது வந்து தவறானது, அதாவது சட்டத்துக்கு புறமான, சட்டத்துக்கு முரணான விடயம். அவர் வந்து அப்படி சட்டப்படி அப்படி அவர் போட்டியிட முடியாது. அதனால் அவருடைய எம்பி பதவியினை வந்து ரத்து செய்ய வேணும் என்று சொல்லி வழக்கு போட்டிருக்கிறார். இப்போ இந்த ஓஷல ஹெரத் என்பவர் யாருன்னு சொன்னால், அவர் வந்து ஒரு சமூக ஆர்வலரான். அவர் வந்து இதற்கு முன்னமும் இது தொடர்பான ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்குது. அந்த வழக்கில் வந்து அவருக்கு சார்பான தீர்ப்பை வந்து கிடைச்சிருக்குது. அதுதான் முக்கியமான விஷயமாகும். அந்த வழக்கு வந்து அவர் யாருக்கு எதிராக போட்டிருக்கிறேன்னு சொன்னால், ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே அவர்களுக்கு எதிராக தான் இந்த வழக்கு வந்து போட்டிருக்கிறார். இந்த வழக்கிலேயே வந்து இதே விடயம்தான். ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி, அதாவது பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய அந்த தகுதிகள் வந்து அவர்களுக்கு இல்லைன்னு சொல்லியும் அந்த பதவியினை வந்து நீக்க வேண்டும்னு சொல்லி தான் அந்த வழக்கு போட்டிருந்தார். ஏன் அவருக்கு, அந்த டயானா கமகே அவர்களுக்கு ஏன் அந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், அவர் வந்து ஏற்கனவே ஒரு பிரித்தானிய குடியுரிமை பெற்றவர் ஆவார். அப்போ பிரித்தானிய குடியுரிமை பெற்ற ஒரு ஆள் வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் டுவல் சிட்டிசன், ரெண்டு, இலங்கையை விட்டு இன்னொரு நாட்டில் குடியுரிமை இருக்குமாக இருந்தால் அவங்க வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது. அப்போ ஏற்கனவே பிரித்தானிய குடியுரிமை பெற்றிருந்த டயானா அவர்கள் இலங்கையில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது என்று சொல்லி தான் அந்த வழக்கு வந்து போட்டிருந்தார். அந்த வழக்கில் அவருக்கு சாதகமான தீர்ப்பு வந்து கிடைச்சது. அதாவது ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக சட்டபூர்வமாக இருக்க முடியாது, அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக அவர் இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த தீர்ப்பு வந்து நீதிபதி அவர்களால் வந்து வழங்கப்பட்டிருந்தது. அப்போ அதனால தான் இப்போ இந்த வழக்கு வந்து இப்போ வேறு யாரும் ஒருவேளை போட்டிருந்தா உலகத்துக்கு மீடியாவில் இந்த நியூஸ் பேசப்பட்டிருக்குமான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். ஆனால் ஓஷல ஹெரத் அவர்கள் இந்த வழக்கு போட்டதாலேயும், இதற்கு முதலும் இதே மாதிரியான ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கில் வந்து அவர் வென்றிருப்பதனாலேயும் தான் இந்த விடயம் வந்து அனைத்து மீடியாவினாலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. இப்போ அதுக்காக இப்போ டயானா கமகே அவர்களுக்கு வந்து எதிராக இப்போ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினது, அதாவது அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியாதுன்னு சொல்லி தீர்ப்பு வழங்கினதால பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கும் இதே மாதிரி தீர்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை நாம் இதுக்கு முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒருவேளை வந்து அவர் வந்து ஏற்கனவே பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதால அவர் வந்து வேலையினை வந்து ரிசைன் பண்ண தேவையில்லை என்று சொல்லி ஒரு நிலைப்பாடு வரலாம். இப்போ நாங்கள் வந்து நீதிபதிகள் இல்லை, அல்லது நாங்கள் வந்து ஒரு சட்ட லோயர்ஸும் இல்லை, அதனால் வந்து நமக்கு அந்தளவுக்கு இதில் இருக்கிற சட்டங்கள் தொடர்பான விடயங்கள் வந்து தெரியாது. ஆனால் ஒருவேளை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது என்று சொல்லி ஏதாவது தீர்ப்புகள் வரும் பட்சத்தில் மக்கள் மத்தியில் வந்து அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகவே வந்து அமைய போகின்றது. அது வந்து உண்மையான விடயம். மேலும் சொன்னாங்க தெரியும், இப்போ ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறோம். நிறைய ஊழலுக்கு எதிரான குரலாக இருந்தாலும் சரிதான், அல்லது மோசடிகள், நிதி மோசடிகளுக்கு எதிரான குரலாக இருந்தாலும் சரிதான், அதிகமாக கேட்கிற சத்தம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால்
பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களால் தான் அவர்களுடைய சத்தம் தான் இருக்குது. அதற்கு மீடியாவும் ஒரு விஷயம். மீடியாவிலேயும் வந்து அதிகமான மீடியாவாக இருந்தாலும் சரி தான், அதிகமான யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி தான், எங்களோட சேனலையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ராமநாதன் அர்ஜுனா அவர்களை பற்றி கதைப்பது வந்து அதிகமாக இருக்கின்றது. அதன் காரணத்தினாலே இல்லை, அதன் காரணத்தில் கூட இருக்கலாம். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் குரல் வந்து அதிகமாக சமூக வலைத்தளங்களில் கேட்டுக்கொண்டிருக்குது. அதற்காக மற்ற அரச அதிகாரிகளாக இருந்தாலும் சரிதான், அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் ஊழலுக்கு எதிராக கதைக்கவில்லையா, அவர்கள் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்கவில்லையான்னு கேட்டால் அப்படி இல்லை. அவர்களும் ஊழலுக்கு எதிராக கதைக்கிறார்கள், ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கணும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் குரல் கொடுக்கின்ற விடயங்கள் வந்து சமூக வலைத்தளங்களையும் சரி, யூடியூப் தளங்களையும் சரி, செய்தி தளங்களையும் சரி அதிகமாக பகிரப்படுவதில்லை. இதுதான் உண்மையான விஷயமாகும். இப்போ ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஒரு விடயம் சொன்னால் அந்த விடயம் வந்து ஒரு சமூக வலைத்தளத்தில் பரவுற ஸ்பீடை விட இன்னொரு அரசியல்வாதி ஒரு விடயம் சொன்னால் அந்த விடயம் வந்து பரவுற ஸ்பீட் வந்து குறைவாக இருக்குது. இதான் வந்து இருக்கிற விஷயம். இப்போ இருக்கிற கரண்டில் இருக்கிற விஷயம் வந்து அதான். அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஒரு விடயம் பாராளுமன்றத்தில் சொன்னாலும் சரிதான், அல்லது ஒரு பொது வழியில் சொன்னாலும் சரிதான், அந்த விடயம் சமூக வலைத்தளத்தில் பரவுற வேகம் வந்து அதிகமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் வேறொரு அரசியல்வாதி ஒரு ஆக்கப்பூர்வமான விடயமாக இருந்தாலும் சரிதான், அல்லது ஒரு தமிழக உரிமை தொடர்பான விடயமாக இருந்தாலும் சரிதான், அல்லது மோசடிகள் ஊழலுக்கு எதிரான விடயங்களாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் சொல்லும்போது அந்த விடயங்கள் சமூக வலைத்தளங்களாலையும் சரி, சோசியல் மீடியாவிலையும் சரி அதிகமாக அந்த விடயங்கள் பற்றி பேசப்படுவதில்லை. இது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம்தான். எங்களுடைய சேனல்லையும் வந்து நாங்களும் இனிவரும் காலங்களில் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சொல்லுகின்ற விடயங்களோடு மட்டும் நிற்காமல் மற்ற அரசியல்வாதிகளும், அதாவது எங்களுக்கு தெரியும் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்களும் வந்து ஊழலுக்கு எதிராகவும் சரி, மக்கள்கிட்ட உரிமைகளுக்காகவும் சரி நிறைய குரலை வந்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டு தான் வாரார்கள். அப்போ அவர்களுக்காகவும், அதுக்காக தமிழ் அரசியல்வாதிகளிடம் ஊழல் இல்லைன்னு சொல்லி நான் சொல்ல வரவில்லை. ஒரு சில நபர்களிடம் ஊழல் இருக்கலாம், அதற்காக நாங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாரிடமே ஊழல் இருக்குன்னு சொல்லியும் சொல்ல முடியாது. அதனால் ஊழலுக்கு எதிராகவும் மக்களின் உரிமைகளுக்கு சார்பாகவும் எந்தெந்த அரசியல்வாதிகள் குரல் கொடுத்து கதைக்கிறார்களோ அவர்கள் சொல்லுகின்ற விடயங்களும் எங்களுடைய யூடியூப் தளத்தில் வந்து நாங்கள் தொடர்ந்து பதிவு செய்யறதுக்கு இருக்கிறோம். அதற்குரிய ஆதரவு வந்து நீங்கள் தாங்க. இப்போ இந்த வீடியோ போட்டால் பார்க்குறீங்க, அந்த வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க. அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் அதுலேயும் அவர் என்ன சொல்ல ரெண்டு விடயத்தையும் வந்து கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுவீர்களாக இருந்தால் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளுடைய அவர்களுடைய கருத்துக்களையும் அவர்கள் சொல்கின்ற விடயங்களையும் வந்து எங்களுடைய தளங்களை வந்து தொடர்ச்சியாக பகிர்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ரைட், அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த ஓஷல ஹெரத் அவர்களுக்கு பின்னுக்கு யாரோ ஒரு ஆள் இருந்துதான் இந்த வழக்கினை வந்து போட வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு விடயம் வந்து சமூக வலைத்தளத்தை பார்க்க கிடைச்சிது. உண்மையாகவே ஓஷல ஹெரத்துக்கு பின்னுக்கு ஒரு ஆள் இருந்து, அதுவும் குறிப்பாக ஒரு தமிழ் அரசியல்வாதி தான். அவருக்கு பின்னுக்கு இருந்து சிங்களவர்கள் யாரும் இல்லை, அதாவது சகோதரமொழி பேசுகின்ற நண்பர்கள் யாரும் இல்லை. தமிழ் அரசியல்வாதிகள்லாம் அவருக்கு பின்னுக்கு இருந்து அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக அவரை தூண்டிவிட்டு இந்த வழக்கினை போட வைத்திருக்கார்கள் என்று சொல்லி பார்த்தோம். உண்மையாக அப்படி எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் நிறைய பிரச்சனை வந்து இருக்குது எங்களுடைய மண்ணில். அப்போ அப்படி நிறைய பிரச்சனை இருக்க ஒரு சகோதரமொழி பேசுகின்ற ஒரு சமூக ஆர்வலரை பிடிச்சி இவருக்கு எதிராக இப்படி வழக்க போட்டு நடத்துங்கன்னு சொல்லி அப்படி கேட்க வேண்டிய தேவைப்பாடு வந்து எந்த அளவுக்கு இருக்குமென்னு சொல்லி எனக்கு தெரியல. இது தொடர்பான உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். ரைட், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழக்கு தொடர்பாகவும், இந்த ஓஷல ஹெரத் தொடர்பாகவும், இந்த ஓஷல ஹெரத்துக்கு பின்னுக்கு யாராவது இருக்கிறார்களா என்பது தொடர்பாகவும், அல்லது இதுக்கு ராமநாதன் அர்ஜுனா அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் எவ்வாறு இதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறது என்பது தொடர்பாகவும், அல்லது இதுக்கு ஏற்கனவே ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஏதாவது பதில்கள் கூறிவிட்டாரா என்பது தொடர்பாக உங்களுக்கு எதுவும் தகவல்கள் தெரியும்னு சொன்னால் அதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. இப்படி பிரயோசனமான விஷயங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கன்னு நினைக்கிறேன். இதை விட்டுட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பாவிச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுறது வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.